விஜய் மேல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப லவ். அவன் அவன் எப்பவுமே ஹோம் தியேட்டர்லயும் சரி, அவனுடைய சாங்ஸு அந்த ஒரு ரொம்ப அவனுக்கு அது அடிக்ட் மாரின்னு வச்சுக்கோங்களேன். விஜய்னா அவ்வளோ பிடிக்கும். ஆ அதனால தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 2 பேரும் போகாம பஸ் ஏறுனது அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா விஜய்க்காக மட்டும் தான். ஆனா அது தனியா இப்படி ஆகும்னு விடமாட்டோம். சொல்லிட்டு தனியா நாங்க விடமாட்டோம். அன்னைக்கு விடவும் தான் போயிட்டோம். மாட்டோம். அன்னைக்கு எங்க எங்க பேட் டைமா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எங்க பஸ் ஏறி அவ்ளோ ஆக்டிவா ஆக்சுவலா இல்ல அவரு அன்னைக்குன்னு 3 ரொம்ப மணிக்கு வந்துட்டு வரான்னு சொல்லி தான் முன்னாடி ரொம்ப போயிட்டோம். ஆக்டிவா அவர லேட்டாவும்னு பார்க்க தெரிஞ்சா போறோம்னு அவ்ளோ இருந்துட்டோம். எக்ஸைட்மென்ட், அவ்ளோ ஹாப்பினஸ் அவன் மூஞ்சில. நான் 5:30க்கு வரேன்னு நான் சொன்னேன். 5:30க்கு கூப்பிட்டு போறேன்னு நான் பட் சொன்னேன். சாயந்தரம் வந்துருவான். வந்துட்டு அவர பார்த்துட்டு வந்து அவ்ளோ சந்தோஷத்த தான் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவான். அப்படி நினைச்சு தான் நான் நிஜமாவே அனுப்புனேன். சரி இன்னும் 1 இயர்ல காலேஜ் அனுப்ப போறோம். இது லோக்கலுக்குள்ள போயிட்டு நாங்க வந்தாவது சிம்மும் குடுக்கல. பழக்கட்டும். அந்த செல்லு குடுத்துருந்தோம். சிம் இல்லாம போயிட்டான். அதான் அவ்வளோ பிரச்சனை. அடிக்ட் ஆகிற அளவுக்கு விஜய் அவர் ஆ, மேல ஒரு ஆ, பெரிய ஆ. ரொம்ப அதாவது பிடிக்கும். அது உங்களுக்கு அப்புறம் வந்து ஓட்டு போட சொல்லி அவருக்கு இன்னும் ஓட்டு உரிமை இல்ல. ஆமா இல்ல. இல்ல 16 இத்தன வயசு தான். நாளா சொல்லாதவன் எல்லாம் கிளம்பிட்டு ஆக்சுவலா வந்து என்னன்னா, அவனுக்கு பிளாக் கலர் ஷர்ட், டீ ஷர்ட்னா ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கும் வந்து கேட்குறான், அம்மா பிளாக் ஷர்ட் எங்க? ஆக்சுவலா இங்க இருக்கும், இல்லைனா அங்க இருக்கும். 2 இடத்துலயும் மாறி மாறி இருக்கும். அன்னைக்கும் கேட்குறான், பிளாக் ஷர்ட் எங்கம்மான்னு தெரிலடா, எனக்கு உடம்பு முடியல, நீ தெரிஞ்ச பீரோலேருந்து நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றேன். அன்னைக்கு பிளாக் ஷர்ட் இல்ல போல. அதே மாரி ஒயிட் விஜய் ஷர்ட். இப்ப விஜய் வியர் பண்ணியிருக்க மாரியே பியூர் ஒயிட் ஷர்ட்டும், ஹாஃப் ஒயிட் பேண்ட்டும் எனக்கு அவன் அவர் என்ன போட்டிருக்காரோ அதே மாரி போட்டிருக்கான். பட் எப்பயுமே வந்து ஒரு கலர் ட்ரெஸ் சாண்டல் மாரி அவனுக்கு லைட். அவனுக்கு பிடிச்ச ட்ரெஸ் இல்லைன்னா என்னை திட்டுவான், கோவப்படுவான். என்னம்மா நீ பொழுதுனிக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குது சொல்கிறேன்ட்டு. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எதுவுமே சொல்லலை. அந்த போயிட்டான். அவர் போட்டிருக்க மாதிரி அதே மாதிரி ஒரு இதாக போட்டு போயிருக்கான். ஆக்சுவலாக நான் 200 ருபீஸ் அவங்ககிட்ட தரேன். 10 ருபீஸ் தான் ஆகும், பஸ்ஸுக்கு 20 ருபீஸ் தான் ஆகும். நான் சேஞ்சும் கொடுக்குறேன், சப்போஸ் சேஞ்ச் தரலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் வந்துட்டு நீ வந்து மிச்சம் காசு கொண்டு வந்து எனக்கு வந்து கணக்கு சொல்லணும் தம்பி அப்படி சொல்கிறேன். அம்மா கொடியும் நான் வந்துட்டு பேட்ச் வாங்கணும், ரிப்பன் வாங்கணும், விஜய் கொடியெல்லாம் வாங்கணும், இந்த காசுலாம் திரும்பி உனக்கு வராதுமா அப்படி சொல்லிட்டு போகிறோம். ஆனால் அது இப்படி ஆகும்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஆக்டிவாக அவ்வளோ அன்னைக்குன்னு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அந்த ஃபேஸ், அவரை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை பார்த்தாரா என்னன்னு கூட எனக்கு தெரியாது.